வயிறெல்லாம் எரியுது, வாயெல்லாம் எரியுது, சாப்பிடவே முடியல, வயிறு உப்பசமா இருக்கின்றவங்களுக்கு 15 நாள்ல சரியாயிடும். ரொம்ப அற்புதமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. ஒரு 10-15 இலையை காலை மதியம் இரவு 3 வேளையும் நல்லா கடிச்சு மெண்டு சாப்பிட்லாம். பாருங்க, இப்படி கடிச்சு மெண்டு சாப்பிட்லாம். அல்சர் படிப்படியாக குணமாகும். பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், அம்லம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னாலும் சரியாகும். உணயமரணிகளுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு அல்சர் இருக்கு, அது என்ன செய்யணும்னு கேட்குறீங்க. அதுக்கான மூலிகையும் சொல்கிறேன், அதுக்கான தீர்வும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்க. ஏங்க, அல்சர் நிறைய பேருக்கு இருக்கு. அல்சர் வந்துருச்சு, சரி அதுலேருந்து எப்படி வெளியே வரலான்னு தான் யோசனை பண்ணுறீங்க. அதுலேருந்து அற்புதமாக வெளியே வர முடியும், சரிங்களா? அதுக்கான தீர்வு என்னன்னா, நிறைய மூலிகை இருக்கு. மாங்காய் கொட்டை இருக்குல்ல, அந்த கொட்டையை வறுத்து பொடி செஞ்சு காலைல 4 ஸ்பூன், சாயந்தரம் 4 ஸ்பூன் வெண்ணெயில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். நீங்கள் ஒரு 10-15 நாள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஆனால் பத்தி இருக்கணும். கருவாடு, கத்திரிக்காய், மீன், சூடான பொருள், பச்சை மிளகா, வெங்காயம் சாப்பிடக்கூடாது. இஞ்சி மிளகு சேர்த்திக்கலாம், சரிங்களா? இப்போலாவது கஞ்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஒன்று. ரெண்டாவது, எங்கிட்ட பாருங்கள், இது என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் மணத்தக்காளி. இந்த மணத்தக்காளியில் ஒரு அற்புதமான தகவல் சொல்ல போகிறேன். இது எப்படியெல்லாம் சாப்பிட்டா அல்சர் குணமாகணும் சொல்ல போகிறேன். மணத்தக்காளி எல்லாருக்கும் தெரியும், இது காயோட பழத்தோடு இருக்குது. இதுதான் மணத்தக்காளி. இந்த மணத்தக்காளியை காலை மதியம் இரவு 3 வேளையும் சாப்பிட்லாம், தவறில்லை. அல்சர் பேஷண்ட் மட்டும், மற்றவங்க காலை மதியம் சாப்பிட்டா போதும். அல்சர் பேஷண்ட் சிவியராக இருக்குன்னா இதனுடைய கொழுந்து இலையை இப்படி எடுத்து ஒரு 10-15 இலையை காலை மதியம் இரவு 3 வேளையும் நல்லா கடிச்சு மெண்டு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்படி கடிச்சு மெண்டு சாப்பிட்லாம். இப்படி கடிச்சு மெண்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் படிப்படியாக குணமாகும். பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், அம்லம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னாலும் சரியாகும். நீ ஆடு மாதிரி சாப்பிட்ற, உன் மாதிரி ஆடு மாடியெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கீரையை இப்படி கீரைகளாக கிள்ளி இந்த கீரைகளை சாம்பாரா, கூட்டா, துவையலா செஞ்சு 3 வேளையும் சாப்பிட்டீங்கன்னா லைட்டான தோற்பான கசப்பு இருக்கும். சாப்பிட்டு வந்தீங்கன்னா குணமாகும். இதோட இந்த பழங்கள் இருக்குல்ல, இந்த பழங்களையும் பார்த்தீங்கன்னாக்க தாராளமாக சாப்பிட்டு வரலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டே இருக்கலாம் போல தோணும். இப்படி சாப்பிட்டு வரலாம், பழம் கிடைக்கும் போது சாப்பிட்டு வரலாம். இதோட சொடக்கு தக்காளின்னு ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டீங்கன்னா அல்சருக்கு அது இன்னும் ரொம்ப நல்லது. அந்த சொடக்கு தக்காளி எப்படி இருக்குன்னு இப்போ காமிக்க போகிறேன் உங்களுக்கு, வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த அல்சர் கம்பெனியில் உள்ளவங்க இந்த சொடக்கு தக்காளியை நீங்கள் எடுக்கும்போது பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தவிர்த்தரணும். அரை உப்பு போட்டால் போதும். காரத்துக்கு பதிலாக, மிளகாய்க்கு பதிலாக மிளகை பயன்படுத்துங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக இஞ்சியை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு 15 நாளில் எவ்வளோ சிவியரான அல்சர் இருந்தாலும் சரியாக வரதை கண் கூட பார்க்கலாம். இது நிதர்சனமான உண்மை. சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் அல்சர் கம்பெனியில் உள்ளவங்க இந்த கீரையை நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரணும். அதே மாதிரி இஞ்சி மிளகை பயன்படுத்தணும். ஒரு 15 நாள் பயன்படுத்தி பாருங்க, மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். இதோடு சேர்த்து சொடக்கு தக்காளி கிடைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். சொடக்கு தக்காளி கீரையோட பழத்தோடு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக அல்சர் குணமாகும். அது என்னன்றது இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, மணத்தக்காளி கீரையோட சொடக்கு தக்காளி கீரையும் சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான தீர்வு கிடைக்கும். இங்கே பாருங்க, சொடக்கு தக்காளி வச்சுருக்கேன். இதுதான் சொடக்கு தக்காளி. உடம்புல எண்ணற்ற நோய்களை சரி பண்ணக்கூடியது. மேலை நாடுகளில் பலாயிரம், 1 kg பலாயிரத்துக்கு விற்கக்கூடியது. உடம்புல இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும், ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியேற்றும், கெட்ட செல்களை அழிக்கும், அல்சரை சரி பண்ணும். இப்படி எண்ணற்ற பன்முகங்களை கொண்ட அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொடக்கு தக்காளி. இப்போ சொல்லுங்கள்,
அல்சருக்கு தீர்வு இருக்கா இல்லையா, அல்சர் குணமாகுமா குணமாகாதா? உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றினாவே போதும், அல்சர் மட்டும் இல்லை எல்லா நோய்களும் குணமாங்க. சரிங்களா? ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அல்சர் தீட பொடி, இது அல்சர் பொடி, இதோட டானிக்கு டேப்லெட் கொடுப்பாங்க, எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட சிவியரான அல்சர் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலும் சரி, கிரானிக் டிசீஸாக அது மாறி இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே 15 நாளில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். வயிறெல்லாம் எரியுது, வாயெல்லாம் எரியுது, சாப்பிடவே முடியல, வயிறு உப்பசமாக இருக்கின்றவங்களுக்கெல்லாம் 15 நாளில் சரியாயிடும். ரொம்ப அற்புதமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. இது 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 போல உள்ள அநேக மூலிகைகளை கொண்ட அற்புதமான சூரணம். இப்படி குணமானவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், பார்த்து பயனடைங்க. ஏன் நண்பர்களே, அல்சர் உள்ள எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.